பல வருடங்களாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சண்டையிலேயே போயிட்டு இருக்குது. அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு அணியும் மனம் வந்துட்டு இருக்காங்க. அதுல என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா இந்தியா பாகிஸ்தான் புல்வாமா தாக்குறதுக்கு அப்புறம் மேட்சஸ் டிராப் செஞ்சுட்டே இருந்தாங்க. பிசிசிஐ ஃபைனலி ஆசிய கப்ல மோதலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி செப்டம்பர் 14 7 PM இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் துபாயில இன்னைக்கு நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து டார்கெட் செட் பண்ற அளவுக்கு பெரிய டீமா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க ஸ்குவாடு இருந்துதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஹார்திக் பாண்டியா பவர் பிளே வீசின முதல் பால்லயே சை மயப்பு அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப ஹார்திக் பாண்டியாவுக்கு ட்ரீம் ஸ்பெல்லு ட்ரீம் விக்கெட்டு, அது ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம். அது பாகிஸ்தானுக்கு எதிராக வேற லெவலில் பங்கம் பண்ணிட்டாப்ல. அதுக்கு பின்னாடியே பும்ரா நீ மட்டும்தான் விக்கெட் எடுப்பியா, நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு விக்கெட் எடுக்க, அதாவது ஃபர்ஸ்ட் பாண்டியா வீச பும்ரா கேட்ச் பிடிக்க, ரெண்டாவது பும்ரா வீச பாண்டியா கேட்ச் பிடிக்க, இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விக்கெட் இன்னடா உன்ன விடுகாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்சர் பட்டேலை கொண்டு வந்தது. அதாவது இந்தியன் டீமுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ விக்கெட் அப்பப்பெல்லாம் அக்சர் பட்டேலை உள்ள கொண்டு வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல பெரிய தலையா இருக்கிறதுனா அக்சர் பட்டேல் தான் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாப்ல. இது காலங்காலமா நடக்குது. ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆகட்டும், விராட் கோலி கேப்டன்சி ஆகட்டும், இப்ப ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி ஆகட்டும், சூர்யா கேப்டன்சி, சுப்மன் கில் கேப்டன்சி, எந்த கேப்டன்சியா இருந்தாலும் சரி விக்கெட் வேணுமா நான் வர்றேன் தனியா அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்து கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்காப்ல. அந்த மாதிரிதான் அக்சர் பட்டேல் பேக் டு 2 விக்கெட் எடுத்துட்டாப்ல. 2 விக்கெட் எடுத்து பாகிஸ்தான ரொம்பவுமே பின்தங்கிய நிலையில தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா விடுவாங்களா சும்மா? நம்ம குல்தீப் யாதவ் சைனாமேன் பவுலரை உள்ள கொண்டு விக்கெட் மேல விக்கெட் எடுக்கிறாங்க. அதாவது சும்மாவே நம்ம தலைவன் விக்கெட் மேல விக்கெட் எடுப்பாப்ல. இன்னைக்கு பாகிஸ்தான் அது ரிவர்லி சும்மா விடுவாப்பலையா? அந்த மாதிரிதான் பல்கு ஒரு சம்பவம் பட்டாப்ல. கிட்டத்தட்ட விக்கெட்டு ஹேட்ரிக் விக்கெட் கிடைக்கல. அந்த இதுல அப்புறம் பாருங்க ஒருத்தர் சகின்ஸா அப்படி பாகிஸ்தான் அதுல பாலத்துல இருக்கும் போது நான் தூக்கி நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள 14 பாலுக்கு 33னா 4 6 அடிக்கிற 4 அடிக்கவே இல்லை. ஸ்ட்ரைக் ரேட்டு 206 ஆடுறாப்ல. என்னமா அடி! அதாவது குல்தீப் ஓவரே 6 அடிக்கிறாப்ல, வருண் சக்கரவர்த்தி ஓவர 6 அடிக்கிறாப்ல, ஹார்திக் பாண்டியாவோட பேக் டு பேக் 6 அடிக்கிறாப்ல. வேற ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்ல. அவர் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருந்த குல்தீப் யாதவ் அதர் எண்ட்ல போட்டு விக்கெட்டு மேல விக்கெட் எடுத்துட்டே இருக்காப்ல. இந்தியாவின் சேவை குல்தீப் யாதவுக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி குல்தீப்பின் சேவை இந்தியாவுக்கு மிகப்பெரிய தேவை. அப்படிங்கிற மாதிரிதான் 3 விக்கெட்டை இன்னைக்கும் போட்டு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம குல்தீப் யாதவ். சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஃபைனலி என்ன பண்ணிருக்காங்கன்னா 20 ஓவருக்கு 127 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க 9 விக்கெட் இழப்புக்கு. அதுல குல்தீப் யாதவ் 3 விக்கெட் 18 ரன்ல கொடுத்து 4 ஓவர் வீசி, அக்சர் பட்டேல் 4 ஓவர் வீசி 18 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காப்ல. இதுல ஒரு அசுத்தரமான விஷயம்னா ஓப்பனிங் இறங்குனா சயீப் பர்கான் அவரு மட்டும்தான் 44 பாலுக்கு 40 ரன். வென்றா T20 யாருன்னா ஓடி யாருன்னா அந்த மாதிரிதான் இருந்தது. இந்தியா 128 ரன்களை அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஓப்பனிங் இறங்கின நம்ம அபிஷேக் சர்மா போட்டு பிறந்திருக்கிறாப்ல. அதாவது அந்த காலத்துல இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சயின்ஸா அவருடைக்கு திணறிட்டு இருந்தாங்க. யார்? ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, இன்க்ளூடு KL ராகுல். அதெல்லாம் பொருட்படுத்தாம இவனை நான் புழக்கிறேன்டா அப்படிங்கிற மாட்டு போட்டு பொழந்துட்டாப்ல. ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் 6, அதுக்கப்புறமா ஒரு 4. என்ன ஒரு அடி! 13 பாலுக்கு 31 ரன் அடி போட்டு பொழந்துட்டாப்ல. ஃபைனலி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வீக்ல அவுட் ஆயிட்டாப்ல சைம் பாலுக்கு. என்னமா ஒரு பர்ஃபார்மன்ஸ்! அதாவது பாகிஸ்தானோட சம்பவம் பண்றதுன்னா தலைவனுக்கு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்றாதுக்கு. பட் என்னன்னா 30+ அடிச்சிடறாப்ல. 16 பாலுக்கு ஒரு 30+, அதுக்கப்புறம் 13 பாலுக்கு ஒரு 30+ அடிச்சிடறாப்ல. பட் இதுல என்ன தெரிய வருதுன்னா
30+ அடிக்கிறத ஒரு 50 கன்வெர்ட் பண்ணாருன்னா இவரோட கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிசிஐ அண்ட் ஐசிசி அதான் எதிர்பார்க்காங்க. பட் இல்லைன்னா டிராப் ஆவாரு. அதுக்கப்புறம் அவுட் ஆகி போயிடுந்துரும்னா பின்னாடி நம்ம சூரியகுமார் யாதவும் திலக் வருமானம் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்ம எப்படியாவது இந்த மேட்சை நம்ம வின் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பகையை தீர்த்துக்கணும் புல்வாமா அட்டாக்குக்கு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் போட்டு பொறுமையா ஆடி மும்பை பாய்ஸ் ஐபிஎல் அந்த மாதிரி தாங்க 2 பேரும் பொறுமையா அங்க எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரிதான் இங்க ஆடி மேட்சை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சடனா திலக் வருமா ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஒரு 4 அடிச்சாப்ல, இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 அடிச்சாப்ல, அடிச்சது கையோடைய அவுட் ஆகி பெருளியும் திரும்பிட்டாரு. யாரு பாருக்குன்னா நம்ம சைமைப். அதாவது பாகிஸ்தான் அணியில் இருக்கிற பவுலர்ஸ் எல்லாமே ஒரு விக்கெட்டாவது கிடைச்சிடாதான் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா தனியா துண்டா தெரிஞ்சாரு நம்ம சைமைப் ஆஃப் ஸ்பின்னரு. 35 ரன் 4 ஓவருக்கு 3 விக்கெட் எடுத்ததா. இந்தியா லூஸ் பண்ணதே 3 விக்கெட் தான். அந்த 3 விக்கெட்டுமே சைமை மட்டும்தான் எடுத்திருக்கிறாப்புல. என்ன மாதிரி பேட்டிங்ல டக் அவுட் ஆனா அது கோல்டன் டக் அவுட்னா பவுலிங்ல கத்து குட்டியா இருந்திருக்கிறாப்புல. ஃபைனலி என்ன பண்ணிருக்காரு சூரியகுமார் யாதவ், நான் பினிஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் சிவம் துபேவும் சூரியகுமார் யாதவ் 2 பேரு அழகா நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி சூரியகுமார் யாதவ் பேட்ல இருந்து 6 அடிச்சு பினிஷ் பண்ணிட்டு இருக்காருப்ல. 2017 தோனி எப்படி 6 அடிச்சு பினிஷ் பண்ணுவாரு அதே மாதிரிதான் ஸ்பின் வீசின பால்ல 6 அடிச்சு பினிஷ் பண்ணிருக்காப்ல. இந்தியா அந்த அசுத்தரமான வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பகையை தீர்த்தாங்களா தீர்க்கலையா பாகிஸ்தானோட அதுவும் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.